வணக்கம். சாய்பாபா ஆலயம் கோபுர தரிசனம். இது நம்ம கோவிலுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகக்கூடாது. கோபுரத்தை மேலே அந்த கலசத்தை பார்த்து நமக்கு என்னென்ன வேண்டுன்னு அந்த கலசத்தை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க. கையெடுத்து வணங்குங்க. வணங்கிட்டு பிறகு சுற்றி இருக்கிற தெய்வம், என்னென்ன தெய்வம், பிள்ளையார், முருகர், பார்வதி, சிவனை சுற்றி இருக்கிறாங்க, என்னென்ன தெய்வம் வெளியிருக்கோ அனைத்து தெய்வத்தையும் வணங்கிட்டு அவர்களுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டு பிறகு லாஸ்ட்டாக தான் நம்ம சாய்பாபாவை ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கணும். எடுத்ததும் கோயில் உள்ள நிலைக்கு சாய்பாபாவை போகக்கூடாது. சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு நான் சாய்பாபா பார்க்கணும், எனக்கு அருள் கொடுக்கணும் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கின்னு அப்புறமா சாய்பாபா போயிட்டு உள்ளே பார்க்கணும். அதில் தான் ரொம்ப புண்ணியமும் இருக்குது, நமக்கு பலனும் இருக்குது, வெற்றியும் இருக்குது. அதனால் எடுத்தது கோபுர தரிசனம். கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு உள்ளே போங்க. வணக்கம்.